நான் எப்ப என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் சுகமா வாழுவேன். நான் எப்போ என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று, நீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அதான் என்னுடைய நினைவு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால ராத்திரி முழுக்க யோசிச்சே இருக்கக்கூடாது, படுக்க போகும்போது முழுக்க யோசிச்சே இருக்கக்கூடாது, அப்படியே எந்த இடத்துல போனாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை யோசிக்கணும்னா பைபிள் சொல்லுது எப்படி யோசிக்கணுமா மாமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஆமா அதைத்தான் யோசிக்கணும், அதைத்தான் யோசிக்கணும். இப்போ இந்த 6வது நாள் ஜெபத்துல உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க யோசனை என்ன இருக்குது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த நாள் முழுக்க காலையிலிருந்து எந்திரிச்சதுல இருந்து நீங்க எதை யோசிச்சிருக்கிறீங்க? எதை அதிகமா யோசிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் யோசிச்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா எதிர்மறையா தான். என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், அதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இவன் இப்படி பண்ணா என்ன பண்றது, அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, இவன் இங்க கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டா என்ன பண்றது, அவன் தள்ளியே விடல, அவன் இன்னும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகவே இல்லை. நம்முடைய யோசனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆனா அந்த யோசனை அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக காலையிலிருந்து திரும்ப படுக்க போகிற வரைக்கும் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தனையில என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ